ஐம் தேங்க்ஃபுல். இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு அவருக்கு கொடுக்காம ஒரு அவார்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் வேலை இருக்குது, மணிக்கும் சரி எனக்கும் சரி. ஃபஸ்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு நினச்சும்போது ரெண்டு பேர்த்திட்ட சேரணும்னு நினச்சேன். ஒன்று மணிரத்னம் சாரும், ஒன்று கமல் சாரும். ஸோ அதே ஸ்டேஜில் அவங்க கூட இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு பெருமை தவிர வேறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாயக்கன் பண்ணும்போது கேட்டார் அடுத்த படம் என்ன பண்ணலாமா அப்படின்னு. அப்போ பொன்னியின் செல்வன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அடுத்த வாரமே போய் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ பண்ண முடியல எங்களால். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டிக் போட்டது கமல் சார் தான். ஸோ கமல் சார், தேங்க்யூ. Now it's time for celebrating the oneness of Indian cinema. Our next award is Nexa Extraordinary Achievement Award. And to present this award, may I please invite to the stage Mr. Shashank Srivastava, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited, and Mr. Nobutaka Suzuki, Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited. I am extremely happy to announce this award, Nexa Extraordinary Achievement Award, which celebrates excellence in India cinema. A huge round of applause for Mani Ratnam sir on receiving Nexa Extraordinary Achievement Award. அண்ட் இவரோட கமலஹாசன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கபீர் கான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ரிஷப் ஷெட்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்ச அவார்டு. எல்டான்ஸ் ரோடில் கனவுகளோடு நின்றுட்டு இருந்த 2 இளைஞர்கள் இன்றைக்கி இந்த மேடை வரையிலும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், இன்னமும் செய்ய போகிறோம். ஐம் தேங்க்ஃபுல். இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு அவருக்கு கொடுக்காம ஒரு அவார்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் வேலை இருக்குது, மணிக்கும் சரி எனக்கும் சரி. அதனால் அவருக்கு லாங் ஓவர் டியூ. இந்த அவார்டு வாங்க போகிறாங்கிற நம்பிக்கை ஒரு 23-24 வயசு மணிரத்னத்துக்கே உண்டு. தட் இஸ் வாட் வாஸ் அஸ்டவுண்டிங் அபவுட் ஹிம். அந்த கான்ஃபிடென்ஸ், முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இருந்தது. அதுதான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும். ஐ வாண்ட் ஹிம் டு கண்டினியூ ஒர்க்கிங். ரொம்ப யாரும் அவரை தொந்தரவு பண்ணிடாமல் அவரை நினச்சபடி படங்கள் எடுக்க இந்த இண்டஸ்ட்ரி அலோவ் பண்ணணும். முக்கியமாக ஆடியன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் அவருடைய ஆயுளும் படமும் நீண்டுக்கிட்டே போகும். தேங்க்யூ. இப்போ நாங்கள் உங்களை கேள்வி கேட்கறத விட அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். மணி சார், நான் ஃபஸ்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு நினச்சும்போது ரெண்டு பேர்த்திட்ட சேரணும்னு நினச்சேன். ஒன்று மணிரத்னம் சாரும், ஒன்று கமல் சாரும். ஸோ அதே ஸ்டேஜில் அவங்க கூட இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு பெருமை தவிர வேறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் சார், அது ஒன்று தான். பட் நீங்கள் கேள்வி கேட்க சொன்னீங்களே சார்கிட்ட ஏதோ ஒன்று. சார் நீங்களும் கமல் சாரும் பண்ணுற படம் அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் மட்டும் தான் கொடுங்க சார் எனக்கு. அது ப்ரொடியூசர் சொல்வார். நிஜமான ஃபேன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டாரு.
கேட்டது மாத்திரம் இல்லாமல் இப்படி இப்படிங்கிறாரு அங்கே ஆடியன்ஸையும். நாங்கள் வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் நாயகன் படத்தும் போது எப்படி வேலை பார்த்துட்டு இருந்தோமோ அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய குறிக்கோள் எல்லாம் நல்ல படம் பண்ணணும், தலை நிமிர்ந்து நடக்கணும் உங்கள் மத்தியில் என்பதுதான். அதை நோக்கி நாங்கள் எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தாடி கூட அதான் என்னென்னத்தெல்லாம் வளர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள. நன்றி. இதான் அப்டேட். குட் ஈவினிங். நான் ஜாஸ்தி பேசக்கூடாதுன்னு நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க, புரியுது. ஜாஸ்தி பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதான் சார், எப்பவுமே நீங்க ஒய்ஃபோட தான் வரீங்க, அதனால ஏதாவது நிறையா பேசலையா? ஐ திங்க் பொன்னியின் செல்வன் வந்து முதல்ல தேங்க் பண்ண வேண்டியது கல்கிக்கு, அடுத்தது வந்து கமல் சாருக்கு. நாயகன் பண்ணும்போது கேட்டார் அடுத்த படம் என்ன பண்ணலாமா அப்படின்னு. அப்போ பொன்னியின் செல்வன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அடுத்த வாரமே போய் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ பண்ண முடியல எங்களால். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டிக் போட்டது கமல் சார் தான். ஸோ கமல் சார் தேங்க்யூ. அதுக்கப்புறம் சுபாஷ்கரன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓகே சொல்லிட்டாரு, அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லாரையும் விட சுஹாசினிக்கு பெரிய தேங்க்ஸு, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஏன்னா நான் இது பண்ண போகிறேன்னு சொன்னோன்னு பண்ணாத அப்படின்னாங்க. அப்போ தான் டெஃபினட்டாக டிசைட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ Thank you. மச். தேங்க்யூ.